இன்றைக்கு முக்கியமான நாள், சர்வதேச நீர் தினம். அது குறித்து தண்ணீர் மனைவி என்ற தலைப்பில் இம்மாத நமது முன்வாசத்தில் கட்டுரை எழுதியிருக்கிறார் லேடி 2 கல்லூரியின் விலங்கியல் ஆராய்ச்சி துறை இணை பேராசிரியர் முனைவர் பிரியதர்ஷினி ராஜேந்திரன் அவர்கள். அவர் தனது கட்டுரையில் நீரினை மேலாண்மை செய்வதில் பெண்களுக்கான ஆற்றல் அற்புதமானது. நடுநிசியில் அதிகாலையில் குழாயில் தண்ணீர் வருகிறதென்றால் குடும்ப பெண்கள் அலாரம் வைக்காமலேயே எழுந்து பாத்திரங்களில் நீர் நிரப்பி வைப்பதை இன்றைக்கும் பார்க்கிறோம். கோடை காலங்களில் லாரியில் விநியோகிக்கப்படும் நீரை காத்து கிடந்து சண்டை போட்டு பிடிப்பதிலாகட்டும், தண்ணீருக்காக குடங்களை தூக்கி கொண்டு நெடுந்தூரம் செல்வதிலாகட்டும், மழை பெய்யும் போது வீட்டில் தண்ணீர் கொட்டும் இடங்களில் பாத்திரங்களை வைத்து தண்ணீர் பிடிப்பதிலாகட்டும், பெண்களின் பங்களிப்பே அதிகம். ஒரு குடும்ப பயன்பாட்டிற்கு எவ்வளவு நீர் தேவைப்படும் என்பதை கணக்கிட்டு சேமித்து வைக்கும் வழக்கம் பெண்களிடம் உண்டு. பெண்களை விட சிறப்பாக யாராலும் நம் நீர் தேவைகளை புரிந்திருக்க முடியாது. உலக அளவில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 12 கோடி மணி நேரம் 125 மில்லியன் மணித்துளிகள் தண்ணீர் சேகரிக்க பெண்கள் அலைகின்றனர். தண்ணீர் சேகரிப்பில் பெண்களும் குழந்தைகளும் முதன்மை பொறுப்பு வகிக்கின்றனர். உணவு உற்பத்தியில், விவசாயத்தில், குடும்பத்திற்காக நீரை சேகரிப்பதில் என இச்சமூகத்தில் அதிகம் உழைக்கும் பெண்களை நினைவு கூர்வது அவசியமானதாகும் என்கிறார். ஆமா, தலைப்பு தண்ணீர் மனைவி என கூறியிருக்கிறாரே என நீங்கள் கேட்பது காதில் விழுகிறது. தண்ணீர் மனைவி என்பது ஒரு அதிர்ச்சியான, அவலமான, உண்மையான செய்தி. அது குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இம்மாத நமது முன்வாசம் வாசியுங்க, தெரிந்துக்குவீங்க.